இறையே வாராய் வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறையே வாராய் விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாந்தர் விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாந்தர் உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா ஒளியே எழிலே வருக ஒளியே எழிலே வருக வருக ஒளியாம் இறையே வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே மக்களே குருவுடன் கூடி குடும்பமாய் மாறி குருவுடன் கூடி குடும்பமாய் மாறி இறைவனை உண்டு புனிதராய் மாறிட வாருங்கள் இறை மக்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் பக்தர்களே, அன்பார்ந்த சக்தி மாதா டிவி நேயர்களே, பிறந்த இயேசுவை பெற்றோர் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றார்கள் என்பதை விழாவாக கொண்டாட திரு அவை இன்று அழைப்பு தருகின்றது. கரங்களில் திரிகளை ஏந்தி ஆண்டவரை வரவேற்றோம். பிற இன மக்களுக்கும் ஒளியாக உதிர்த்த இயேசுவை நாமும் சந்தித்து மகிழவே இன்று அழைக்கப்படுகின்றோம். நல்ல பெற்றோராக இருந்து தன்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டியதை திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து மரியாளும் சூசையப்பரும் செய்து கொடுத்தது போல இன்றைய காலச்சூழலில் பெற்றவர்கள் செய்து கொடுக்க முன் வருகின்றோமா என்கிற வினாவோடும் இத்திருப்பலியில் பங்கேற்போம். அன்னாள் சிமியோன் இயேசு ஆண்டவரை ஆலயத்தில் கண்டு மகிழ்ந்ததை போல நாமும் இத்திருப்பலியில் நற்கருணை வடிவில் வருகின்ற ஆண்டவரை கண்டு நிறை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்க கஞ்சம்பட்டி மக்கள் மற்றும் சக்தி மாதா டிவி நேயர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, எரேமியா 5:25 வாசிக்கிறோம். உங்கள் குற்றங்கள்தான் இவற்றையெல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்கள்தான் உங்களுக்கு நன்மைகளை வரவிடாமல் தடையாக இருக்கின்றன என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த திருப்பலி மூலமாக ஆண்டவர் நமக்கு அபரீத விதமான ஆசீர்வாதங்களை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள தடையாக இருப்பது நாம் செய்கின்ற பாவங்கள். எனவே நாம் செய்த பாவங்களை எண்ணி பார்த்து இப்பொழுது மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று இறைவனுக்கு உகந்த விதத்திலே, ஆண்டவருக்கு பிரியமான விதத்திலே இந்த கல்வாரி திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. யார் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நம் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட உம் ஒரே திருமகன் கோவில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கை ஆகுமாறு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது
நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவகாலத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 24. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி.
இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. லூக்கா நற்செய்தி பிரிவு 2 இறை வார்த்தைகள் 22 முதல் 40 வரை. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது ஜெருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப் பெற்றிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாய் இஸ்ராயேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பன் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோயிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து ஜெருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர். இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம். இதோ மீட்பு வல்லமை, இதோ மீட்பு வல்லமை. நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் இப்பொழுது நம் மத்தியிலே வந்துவிட்டன. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. நம் ஆண்டவரும் இரட்சகருமான இனிய நாமம் இறை இயேசுவில் பிரியமானவர்களே, சக்தி மாதா டிவி நேயர்களே, அற்புத குழந்தை இயேசு ஆலயம் கஞ்சம்பட்டி அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் இருந்து கொண்டு இன்றைய நாளில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடுவது மிகவும் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான காரணமாக அமைகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, யூதராக பிறந்தவர்கள் தங்களது தலைச்சான் பிள்ளைகளை கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம் ஒரு அருமையான நிகழ்ச்சி. கடவுள் எகிப்தினுடைய தலைச்சான் பிள்ளைகளை கொன்று இஸ்ராயேல் மக்களுடைய தலைச்சான் பிள்ளைகளை அற்புதமாக காப்பாற்றினார். எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவாக இந்த விழாவை இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக கொண்டாடினார்கள். இந்த விழா உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், நீங்களும் நானும் கடவுளுக்கு நம்மையே முழுமையாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டியவர்கள் என்கின்ற உண்மையை இது உணர்த்துகின்றது. நம்மையே நாம் இன்றைய நாளிலே ஆண்டவருக்கு அப்பரசத்தோடு இணைத்து காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம். காணிக்கையாக ஒரு பொருளை ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் அந்த பொருள் யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு மட்டுமே சொந்தம். காணிக்கையாக ஒரு பொருளை கொடுத்த பிற்பாடு காணிக்கையாக கொடுத்தவர் அந்த பொருள் மீது எந்த உரிமையும் பாராட்ட முடியாது, பாராட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதுபோல நம்மையே முழுமையாக ஆண்டவருக்கு இன்றைய நாளில் நாம் காணிக்கை ஒப்பு கொடுத்து விட்டால் நாம் யாருக்கு சொந்தம்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு சொந்தம். நாம் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். நாம் யாருடைய பிள்ளைகள்? கடவுளுடைய பிள்ளைகள். நாம் யாருடைய உரிமைகளாக மாறுகிறோம்? கடவுளுக்கு உரிமை உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். அவர் எப்படியும் நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்கு நாம் அனுமதியை கொடுக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். இருவரை பார்க்கிறோம், அன்னாள் சிமியோன். இருவருமே ஆண்டவரை பார்ப்பதற்காக ஆவலோடும் ஏக்கத்தோடும் காத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஏக்கத்தோடு வாஞ்சையோடு காத்திருக்கிறார்களோ அவர்கள் காத்திருப்பு ஒருபோதும் பொய்க்காது. அவர்கள் வாழ்க்கையிலே உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் அடைவார்கள்.
பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நாம் வாசிக்கிறோம் எசையா 40:32 வாசிக்கிறோம். ஆண்டவருக்காக காத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்கள். அவர்கள் கழுகு போல ரெக்கடித்து உயரே உயரே பறப்பர். ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள், நடப்பார்கள், சோர்வடைய மாட்டார்கள் என்று. மேலும் திருப்பால் ஆசிரியர் தாவீது 27:14 சொல்கிறார், நெஞ்சே என் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதியோடு இரு, அவரையே நம்பியிரு, நீ ஆண்டவருக்காக காத்திரு என்று. ஏனென்றால் ஆண்டவருக்காக காத்திருப்பதால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் எண்ணி முடியாத ஆசீர்வாதமாக, கனவிலும் கூட நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதமாக அமையும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த சிமியோனும் அன்னாளும் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்கள். மலாக்கியாவிலே முதல் வாசகத்திலே சொல்லப்பட்ட இறை வாக்கானது இங்கு நிறைவேறுகிறது. நீங்கள் நினையாத நேரத்திலே ஆண்டவர் கோயிலுக்கு வருவார் என்று. அதுபோல ஆண்டவர் கோயிலுக்கு வருகிறார். அவருக்காக காத்திருந்த இந்த இருவரும் ஆண்டவரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். சிமியோனை எடுத்துக்கொண்டால், ஆண்டவரே உம் அடியானை இப்பொழுது அமைதியுடன் போகவிடும். ஆண்டவரே உம் அடியானை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்தீர். ஏனெனில் உலகம் அனைத்திற்கும் நீர் ஏற்பாடு செய்துள்ள மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன, மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என்ன சொல்றாரு சிமியோன்? ஆண்டவரே என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்தீர். என்ன, அவர் இயேசுவை பார்த்துட்டாரு. இயேசுதான் அமைதி, இயேசுதான் அமைதியை தருபவர், அவர்தான் அமைதி. எனவே அந்த அமைதியை பார்த்துட்டேன், எனக்கு அமைதி கொடுக்கிற கடவுளை பார்த்துட்டேன், அவர் அமைதியை கொடுத்துட்டாரு. இனி வாழ்க்கை என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இதுவே போதும் என்று அவர் மிகுந்த மகிழ்ச்சியிலே சொல்லிக் கொள்கிறார். ஆண்டவரை மீட்பரை பார்த்த சந்தோஷத்திலே சொல்லி வீட்டுக்கு திரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அதை போலத்தான் நீங்களும் நானும் இன்னும் கொஞ்ச நேரத்திலே நற்கருணையிலே ஆண்டவரை பார்க்க இருக்கிறோம், மீட்பரை கண்டுகொள்ள இருக்கிறோம். எந்த மீட்பரை சிமியோன் கண்டுகொண்டாரோ, கையிலே தூக்கினாரோ, அதே இயேசுவைத்தான் இன்னும் கொஞ்ச நேரத்திலே நாமும் கண்டுகொள்ள இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நற்கருணை இயேசுவை கண்டுகொண்டு சிமியோனை போல, ஆண்டவரே உம் அடியாளை இப்போது அமைதியுடன் போகச் செய்தீர், ஆண்டவரே உம் அடியானை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்தீர். ஏனெனில் உலகனைத்திற்கு மீட்பை கொண்டு வருகின்ற மீட்பரை என் கண்கள் கண்டுகொண்டன என்று நாமும் அக்களிப்போம், அகமகிழ்வோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே பார்க்கிற பொழுது பல பேர் கடவுளை கண்கூண்டாக பார்த்ததாக சொல்கிறார்கள். யோவான் நற்செய்தி 1:45 நாம் வாசிக்கிறோம். அருமையான ஒரு நிகழ்ச்சி. பிலிப்பு நத்தனேலை பார்த்து சொல்கிறார், திருச்சட்டமும் இறை வாக்குகளும் குறிப்பிட்டு உள்ளவரை நாங்கள் கண்களால் கண்டோம். பிலிப்பு சொல்ற, நத்தனேலை பார்த்து சொல்றாரு, இறை வாக்குகளும் திருச்சட்டமும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்களால் பார்த்தோம். நசரேத்து ஊரைச் சேர்ந்த யோசேப்பின் மகனாகிய இயேசுவே அவர் என சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசுவை கண்டுகொண்டோம் என்று அவர் சொல்லுகிறார். யோபு 42:5 வாசிக்கிறோம். யோபு சொல்லுவார், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கின்றன என சொல்லுகிறார். என்ன சொல்றார் யோபு? என் கண்கள் இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கின்றன என்று கடவுளை பார்த்து மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். 1 யோவான் 1:1 வாசிக்கிறோம். யோவான் இன்னும் அதிகமாக கடவுளை அனுபவித்து சொல்லுவார், தொடக்கத்திலிருந்தே வாழ்வு தருகின்ற வார்த்தையை
நாங்கள் காதால் கேட்டோம். தொடக்கத்திலிருந்தே வாழ்வுறுகின்ற வார்த்தையை நாங்கள் காதால் கேட்டோம், கண்களால் பார்த்தோம், உற்று உற்று நோக்கினோம், கைகளால் தொட்டு உணர்ந்தோம் என்று சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே கடவுள் நாம் பார்க்கக்கூடிய விதத்திலே அருகிலே பக்கத்திலே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எப்பொழுது நமது அகக்கண்ணானது, விசுவாச கண்ணானது, ஞான கண்ணானது திறக்கப்படுகிறதோ அந்த நிமிடமே ஆண்டவரை பார்த்து கொள்ளலாம், தெய்வீக தரிசனத்தை பெற்றுக் கொள்ளலாம், பரலோக புலக ஆசீர்வாதங்களை அவரிடமிருந்து நிறைவாக நாம் பெற்று அனுபவிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவரால் ஆண்டவரை பார்க்கவே முடியவில்லை. ஏனென்றால் கிறிஸ்து என்றாலே வெறுத்தார், கிறிஸ்தவர்களையும் அவர் வெறுத்தார். எப்பொழுது அவர் பார்வை பெற்று கடவுளை கண்டுகொண்டார் என்றால், திருத்துதர் பணி 9:18 சொல்லுகிறது, பவுலுடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழ, கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழ அவர் பார்வை பெற்றார் என்று. பிரைஸ் தி லார்ட். நமது வாழ்க்கையிலும் கடவுளை பார்க்க முடியாமல், தெய்வீக தரிசனத்தை பெற முடியாமல், பல்வேறு செதிகள் போன்ற உலக நாட்டங்கள், உலக காரியங்கள், உலக போக்குகள், உலக இச்சைகள், உலகை பற்றிய அளவுக்கு அதிகமான நாட்டம் நம் கண்களை மறைத்திருக்கிறது. இதனால் தான் நம் ஆண்டவர் இயேசுவை, நம் மீட்பரை, அன்னாள் சிமியோன் கண்டுகொண்ட இயேசுவை நாம் பார்க்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அவரால் பார்த்து அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கையிலே ஏந்திக் கொண்டு சிமியோன் சொல்லுகிறார், புற இனத்தாருக்கு இருளகற்றும் ஒளி. யாரு? இயேசு ஆண்டவர். புற இனத்தாருக்கு இருளகற்றும் ஒளி யாரு? இயேசு ஆண்டவர். உலகின்ற எல்லாருக்குமே ஒளி கொடுப்பவர் யாரு? இயேசு ஆண்டவர். இதைத்தான் யோவான் 8:12 வாசிக்கிறோம். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே ஒளியாய் இயேசுவை நாம் நெருக்கமான விதத்திலே பின்பற்றி நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு இயேசுவை நெருக்கமாக பின்பற்றி நடக்கிற பொழுது நாம் இயேசுவின் ஒளியை மனிதர் முன் ஒளி வீசக்கூடியவர்களாக மாறுவோம் என்பதை மத்தேயு நற்செய்தி 5:16 சொல்கிறது. மக்கள் உன் நற்செயல்களை கண்டு வானகத்தில் உள்ள உங்கள் தந்தையை மகிமைப்படுத்தும்படி உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று. எனவே புற இனத்தாருக்கு ஒளியாக இன்று வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே ஒளி வீசும்படியாக, நம் வாழ்க்கையில் இருக்கின்ற இருளையெல்லாம் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். தொடக்க நூல் 1:3 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஒளி உண்டாகுக, ஒளி உண்டாகுக என்று சொன்னார். அதே கடவுள் தாமே இன்ற வேளையிலே அதே வார்த்தையை நமக்கு உச்சரித்து இந்த கஞ்சப்பட்டி அற்புத குழந்தையை சாலைத்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும், இந்த சக்தி மாத டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒளி உண்டாகட்டும், ஒளி உண்டாகட்டும் என்ற வார்த்தையை மீண்டும் உச்சரித்து நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா இருளின் சக்திகளையும் அப்புறப்படுத்தி நம் ஆண்டவருடைய சாட்சிகளாக எழுந்து ஒளி வீச நமக்கு அருள் புரிவாராக. ஆண்டவரை காணிக்க ஒப்பு கொடுக்கின்ற வேளையிலே, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், காணிக்க ஒப்பு கொடுக்கிறேன், என்னையும் உமது கருவியாக, மீட்பின் கருவியாக எடுத்து பயன்படுத்தும் என ஜெபிப்போம். நென்மேனி புனித லொயலா இன்னாசுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டார். அவர் தன் வாழ்க்கை முழுவதையுமே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். தன் வாழ்க்கையின் எல்லா பொருட்கள், உடைமைகள், திறமைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவரின் மகிமைக்காக மட்டுமே ஒப்பு கொடுத்தார். அவர் இவ்வாறு கடவுளும் தன்னையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். கடவுளே, என்னிடம் இருக்கின்ற திறமைகள், ஆற்றல்கள், விருப்பங்கள், எனது சுதந்திரம், நான் எதையெல்லாம் உரிமை கொண்டாடுகிறேனோ எல்லாமே, என்னிடம் இருப்பது எல்லாமே
நீர் எனக்கு கொடையாக கொடுத்தது, அதை நான் திரும்ப உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்தது, அதை நான் திரும்ப உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை உமது மகிமைக்காக பயன்படுத்தும். எனக்கு இந்த நீர் எனக்கு கொடையாக கொடுத்த இந்த எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக உமது மகிமை வெளிப்படச் செய்யும் என ஜெபிப்பார். நாம் இந்த வேளையிலே ஆண்டவரிடம் நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவை கோயிலை காணிக்க ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே புதுமைகள் விளங்கும் கஞ்சம்பட்டி அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், சக்தி மாதா டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களும் இப்பொழுது முழந்தால் படியிடுவோம். முழந்தால் படியிட்டு அப்படியே கரங்களை கூப்புவோம், கண்களை மூடுவோம். உங்க வாழ்க்கையை இப்பொழுது ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்க. உங்க வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. முழுமையா ஒப்புக் கொடுங்க, முற்றிலுமா ஒப்புக் கொடுங்க. அதற்காக நான் சொல்லுகின்ற ஜெபத்தை என்னோடு இணைந்து சொல்லுங்கள். தந்தை கடவுளே, தந்தை கடவுளே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, இயேசு ஆண்டவரை இயேசு ஆண்டவரே, ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே என்னை முழுவதும் என்னை முற்றிலுமாக உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். என் சிந்தனை சொல் செயல், என் உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகள், என் உள்ளம், என் ஆன்மா, என் ஆவி, என் திறமைகள், என் ஆற்றல்கள், என் வாழ்க்கை முழுவதுமே திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு ஆண்டவரே, தந்தை கடவுளே, தூய ஆவியானவரே, என் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும். என் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு என்னை உமது உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் பிள்ளையாகவும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு ஆண்டவரே, என் வாழ்க்கை மூலமாக உமது மகிமை, உமது மாட்சிமை வெளிப்படுவதாக. இயேசு ஆண்டவரே, உமது இரத்தத்தால் என்னை முற்றிலுமாக கழுவி தூய்மைப்படுத்தும். இயேசு ஆண்டவரே, நீர் வாக்களித்த தூய ஆவியினால் என்னை நிரப்பியருளும். இயேசு ஆண்டவரே, உமது மகிமைக்காக என்னை முற்றிலுமாக எடுத்து பயன்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறை வாழ்வை
உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நமது தேவைகளுக்காக இப்பொழுது ஆண்டவரை பார்த்து உருக்கமாக மன்றாடுவோம். இறையாட்சியின் தந்தையே இறைவா, நீர் உருவாக்கிய இறையாட்சியை இறைமக்கள் சமூகமாகவும் தூய ஆவியின் இயக்கமாகவும் உருமாற்ற தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து அதற்காக நாளும் ஜெபிக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது தூய கரங்களில் தாங்கி நாளும் காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயரே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் எம் நாட்டை வளமான பாதையில் வழிநடத்த ஞானத்தையும் அருளையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் தங்களது மாதிரிகையை கிறிஸ்துவின் மேல் பதித்து நேர்மறை சிந்தனைகளோடு வாழவும், தீர்க்கதரிசிகள் சிமியோன் அண்ணா போல் நம்பிக்கையோடு இருந்து உம்மை கண்டு அனுபவித்து அறிக்கை செய்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, சக்தி மாதா டிவிக்காக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். நீரே இதற்கு முழு பொறுப்பேற்று வழி நடத்தும்படியாகவும் இதன் மூலமாக மக்கள் விடுதலை அடையவும், நிறையாசிர் பெறவும், நீர் மகிமை அடையவும், மேலும் மக்கள் நீர் யார் என்பதை அனுபவித்து உமது அன்பிலும் உமது விசுவாசத்திலும் நாடும் வளர்ந்து உமது சாட்சிகளாக எழுந்து ஜொலிக்க இந்த சக்தி மாதா டிவி உதவும்படியாக அருள் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து உருக்கமாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உமது பிள்ளைகள், பிள்ளைக்குரிய பாசத்தோடும் வாஞ்சையோடும் எங்கள் தாயும் தகப்பனுமாக இருக்கிற உம்மிடம் எடுத்துச் சொல்லியிருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களையும் இன்னும் எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப ஏற்று நிறைவேற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள வழக்கரத்தால் தொட்டு 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 ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இறைவனின் திருச்சுதனே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவனின் திருச்சுதனே உம்மை ஆராதிக்கின்றேன். பரிசுத்த ஜீவிதம் உமக்கேதான், நான் இயேசுவுக்கே சொந்தம். பரிசுத்த ஜீவிதம் உமக்கேதான், நான் இயேசுவுக்கே சொந்தம். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். பாடுகள் சுமந்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன். பாடுகள் சுமந்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன். பாடுகள் வழிதான் மகிமையே, என் பாடுகள் உமக்கு சொந்தம்.
பாடுகள் வழிதான் மகிமையே, என் பாடுகள் உமக்கு சொந்தம். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அன்பு சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் உள்ள வானகத் தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுளமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றுமுள்ள உம் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப் பெற்றார். ஆகவே உமது மீட்பை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள செல்கின்ற நாங்கள் வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது திருப்பெயரை போற்றி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் திராட்சை ரசமறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதக ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து நம்மை ஆற்றி தேற்றி தப்புவித்து பெருமைப்படுத்தி உயர்த்தும்படியாக எழுந்து நின்று கரங்களை விரித்து பக்தியோடு இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிடம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் எங்கள் மனத்தில் இருக்கின்ற நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான தீய சக்திகளிடமிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணியுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்துக்காகவும்
என் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். உலகம் தர முடியாத அமைதியையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் அனைவருக்குமே அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது அன்பு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பரலோக சமாதானத்தையும் தெய்வீக நிம்மதியையும் நிறைவாய் பொழிந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத உயிருள்ள கடவுளின் திருமகன் இவர்தான். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே எனது ஏக்கமாக பிரியமாக இருக்கிறது. இன்று முதல் டுடே ஆன்வர்ட்ஸ் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த வாக்கு மாறாத தெய்வம் இந்த நாளிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் இயேசு நற்கருணையிலே ஆற்றலோடும் சக்தியோடும் வல்லமையோடும் எழுந்தருளி வந்திருக்கிறார். இவரை வரவேற்று இவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். வாழ்வும் ஒளியே எழிலே இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறையே வாராய். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட திரு உணவு வழியாக
எங்களிடம் ஒரு அருளை நிறைவு பெற செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்களுக்கு அருள் பொழிவாராக. ஆமென். ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறையாசீர் பெற்றவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வளங்கள் என்று தேடினோம்.